शंकरांश भूम शंकरार्यपीठ सद्गुरुन् शुद्ध सत्वभासुरान् सुवर्त्मनीत भूसुरान् सर्वभूत सौख्यदान् क्षमाकरान् यतीश्वरा। ரசாயனம் முதல் உருளாகும் 32வது ஸ்லோகத்தில் வியாக்கியானத்தில் அந்த விசேஷங்களை பார்த்துருக்கோம். அதுல போன கிளாஸ்ல பார்த்ததுக்கு மேல சில விஷயங்களை இப்போ பார்க்கலாம். அதாவது சர்வாதிஷ்டானமாக இருக்கக்கூடிய அந்த பரிபூர்ண சச்சிதானந்த ஸ்வரூபத்தை இவன் நினைச்சு பார்த்தாங்கன்னா அந்த பாவனை உள்ளவனுக்கு விஷயங்களில ஆசை வர அப்ப இதுதான் வைராக்கியம். என்ன வைராக்கியம் அப்படின்னு சொன்னா, வைராக்கியம் 4 விதமாக சொல்லப்பட்டது. அதை கொஞ்சம் சொல்றார். என்னென்ன வைராக்கியம் சொன்னா, 4 வித வைராக்கியத்திலே முதல் வைராக்கியமானது இந்த சித்ததோஷங்கள் நமக்கு இருக்குங்கிறத புரிஞ்சுட்டு இதை நிவர்த்தி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். இதை நிவர்த்தி பண்றதுக்கு ஒரு ஆசை வரும். அப்பதான் நிவர்த்தி பண்றதுக்கு அவன் தவிர்த்து வரும் இல்லையா? இந்த இதுவே முதல் வைராக்கியம். சித்தத்துல வரக்கூடிய ராகத்வேஷாதிகளை நான் எப்படியாவது நிவர்த்தி பண்ணிக்கணும், அதுக்கு உண்டான உபாயத்தை சாஸ்திரங்களுக்கு உபாயத்தை அனுப்பிட்டு இன்னுபடுத்தணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வருது. இந்த வைராக்கியத்தை சிரமப்பட்டாவது மகதா ஆயாசேனாகும், கஷ்டப்பட்டாவது நான் என்னுடைய சித்தத்தை காலத்தை எடுத்து இறந்து அப்படிங்கிற எண்ணம் வருது முதல் வைராக்கியம். அது எதமான வைராக்கியம். அதுக்கப்புறம் இந்த வைராக்கியம் வந்துருச்சுன்னா அந்த சித்தத்தை நிச்சயப்படுத்த வேண்டிய உபாயங்களை பிரவர்த்திக்கும். அதை அனுஷ்டானம் பண்ணும்போது இவன் நிச்சயம் கவனிச்சிருப்பான். சித்தமானது இன்னைக்கு இந்த அளவுக்கு சுத்தமாயிடுச்சு, இன்னும் இந்த தோஷங்கள் எல்லாம் போயிடுச்சு, ஆனா இந்த தோஷங்கள் எல்லாம் பாக்கி இருக்கு, எவ்வளவு தோஷம் போச்சு எவ்வளவு தோஷம் பாக்கி இருக்கு அப்படின்னு கணக்கு பண்ணிக்கணும். எனக்கு நானே அது 2வது வைராக்கியம். இது வெதிரேகம். இந்த ரெண்டையும் இப்போ யசமானம் வெதிரேகம், இந்த 2 வைராக்கியத்தையும் அபியாசம் பண்ண இதற்கு என்ன வேற ஒரு 3வது வைராக்கியம் வரும். அந்த வைராக்கியம் வந்தால் என்ன ஆகும், என்ன அடையாளம்னு கேட்டா, இதனுடைய அந்த விஷய வாசனைகள் என்னமோ இருக்குது, இன்னும் போகல, இருந்தாலும் இவருடைய வாக்கிய இந்திரியங்கள் விஷயத்தை பிரவர்த்திக்காமல் இருக்கும். இது 3வது வைராக்கியம். இது ஏகேந்திரியன்னு பேரா, ஏகேந்திரிய வாசனை போகல, அது இருக்கு, ஆனா வெளியில போகல, விஷயத்துல நம்ம எங்கேயும் பிரவர்த்திக்கணும். இந்த 3 விதமான வைராக்கியத்தை அபியாசம் பண்றதுனால இன்னும் நல்ல அபியாசம் ஆனதுக்கப்புறம் அவன் தெரிஞ்சுக்கணும்னா, இகலோகத்திலே இவன் ஏற்கனவே வேணும்னு ஆசைப்பட்ட விஷயங்களாகட்டும், மறு ஜென்மாவிலே இவன் ஆசைப்பட்ட விஷயமாகட்டும், இது கிருஷ்ணன் ஆனுஷவிகம் அப்படின்னு சொல்லுது. இது நேர்த்தியா வெட்டா போல வந்தாலும் கூட அவர்கள் பதில் அதை கேடாக போகும். கிருஷ்ணனால அதை பார்க்கணும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சித்தபுத்திக்கு இந்த விஷயத்தான் வசீகாரம் சொல்லக்கூடிய 4வது வைராக்கியமாகும். 3வது வைராக்கியத்துல வாசனை இருக்கு, ஆனா இவரா விஷயம் சொல்லி போகவில்லை. 4வது ஸ்தானத்துல விஷயம் தெரியாத காண வந்து இஷ்டமான விஷயம் இருந்தாலும் இவருடைய மனசை அதுல போகணும். இது 4வது வைராக்கியம். இந்த வைராக்கியத்துல பர வைராக்கியம் அபர வைராக்கியம் 2வது இருக்காங்க. அதுல அபர வைராக்கியத்தை சொல்லக்கூடிய சூத்திரம் யோக சூத்திரம் தத்
பரம் உற்பத்தாதேகே குண வைகிருஷ்ணன். இது என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, உற்பத்தாதின்னா ஆத்மஞானம். ஆத்மஞானம் வந்த பிறகு அவ விஷயத்தை என்னன்னு சொல்லுவான்னா குணம்ங்கிற சப்தத்தால் சொல்லுவாங்க. நம்ம பார்க்கறது எல்லாமே அந்த 3 குணமா இருக்கக்கூடிய பிரதானக்கூடிய காரியம் தானே. ஒப்பங்கிறது சமத்து எப்படி சொன்னா எல்லாம் உள்ள அடைஞ்சிடும். ஆத்ம ஞானம் வந்த பிறகு இவனுக்கு வாக்கிய விஷயத்திலே வலு கிருஷ்ணான ஆசை இது இல்லாமல் இருக்கும். இதுதான் வைராக்கியம். ஆசை வராமல் இருக்கும். வைராக்கியம் இது உத்தமமான வைராக்கியம். ஆத்ம ஞானம் வந்ததுக்கு அப்புறம் இதனுடைய வைராக்கியம் உத்தமமான வைராக்கியம் ஆயிடுது. ஆத்ம ஞானம் வர்றதுக்கு முன்னாடி அந்த வைராக்கியமானது ஆபாரம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது. இதே வைராக்கியம் தான். ஆனா நம்ம விஜயகாமிக்கும் இருந்தாலும் இதனுடைய மனசை அதுல போகாமல் இருக்கணும். நாலாவது வைராக்கியத்துல 2 பேர் பரமாபரம். அப்ப அதுல முதல்ல சொன்னது அபரம், 2வது சொன்னது பரம் அப்படின்னு இருக்கிற பரம் உணவை சென்று போட்டதுனால இதுக்கு முன்னாடி உள்ள போய் அபரம்ங்கிறது தெரியும். ஆக வசீகாரம் பேர் உள்ள இந்த வைராக்கியத்துல அபரம் பரம் அப்படின்னு 2 பேருங்க இருக்கு. இது வந்ததுக்கு அடையாளம் என்ன அப்படின்னு கேட்டால், அபர வைராக்கியத்துக்கு என்ன அடையாளம்னா முமுட்சுவாக இருக்கு. முமுட்சுனா என்ன அர்த்தம்? மோட்சத்துல ஆசை உள்ளவன். மோட்சத்துல ஆசை இருந்தா மற்ற விஷயத்துல ஆசை இருக்காது. மற்ற விஷயம் மோட்சம் 2 சேர்ந்து ஆசைப்பட முடியாது. அதனால மோட்சத்துல ஆசை இருந்தா சம்சாரத்துல ஆசை இருக்காது. ஏன் மோட்ச ஆசை இருக்கோ இல்லையோ, இது அபர வைராக்கியம் உள்ளவன். வசீகாரத்தின் மேலே மோட்சம் மாத்திரம் தான் வேணும், வேற எதிலையும் ஆட்சி இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. இது உள்ளவன் தான் அபர வைராக்கியம். மோட்சத்திலும் ஆசை இல்லை அப்படின்னு சொன்னா அது பரவைராக்கியம். இந்த 4வது வைராக்கியத்துக்குள்ள அது 2. இந்த 2ஐயும் பிரமாணம் கொடுத்து காண்பிக்கிறார். இதுதான் முதுகுந்தத்தை மகாமலேயம் தவ பாத சேவனாது அகிஞ்சன பிரார்த்தகமானோ ஆராய்ந்த தத்துவம் அபவர்த்தகம் கரே நிரீந்த ஆரியோ பரம் ஆத்மபந்தம். முதுகுந்தங்கிற சக்கரவர்த்தி ராஜாவுக்கு சுவாமி தரிசனம் கொடுத்து கொண்டு. அப்போ அவனுடைய வார்த்தை காமலே அந்நியம் தவ பாத சேவனா, என்னுடைய பாதத்தை சேவனம் பண்றதை காட்டி வேற இன்னும் ஒண்ணு நான் அபேட்சிக்கவே இல்லை. உன்னுடைய பாத சேவனங்கள் எப்படி இருக்குன்னு கேட்டா அகிஞ்சன பிரார்த்தகனம். அகிஞ்சனா வேற எதுவுமே இல்லாத ஒண்ணுமே இல்லை. பணம் இல்லை, காசு இல்லை, ஒண்ணுமே இல்லை. ஆனா அவ பணம் காசு மாத்திரம் இல்லை, அவளோட பணங்காட்டுல ஆசை இருக்கும், அது கூட இல்லை. அப்படி இருக்கிறவாள் எதை விரும்புவா? பாதத்தை மாற்றம்தான். அப்பேற்பட்ட அந்த பாதங்களை தவிர்த்து நான் வேற எதை விரும்பாது. ஏன்னா அதை விட பெருசா எனக்கு ஒன்றே தெரியல. ஏன் ஆராத்மகா ஸ்வாம் அபவர்த்தகங்களை, அபவர்த்தனா மோட்சம், மோட்சத்தை கொடுக்கக்கூடிய ஒன்று ஆராதனம் பண்ணினவன் தனக்கு பந்தத்தை கேட்பனா, மோட்சத்தை கொடுக்கக்கூடிய ஒன்று ஆராதனம் பண்ணி எனக்கு கொஞ்சம் பந்தம் கொடுன்னு யாராவது வர கேட்பனா. மோட்சத்தை கொடுக்கிறவங்கிட்ட மோட்சத்தை தானே கேட்கணும். ஏன் ஆக இந்த உன்னுடைய பாத சேவனங்கிற ஒரு விஷயத்தை நான் வேற என்ன வரம் கேட்டாலும் அது எனக்கு பந்தமா தான் அமையப்படும். சொர்க்கத்துக்கு போனோம், முன்னோருக்கு போனோம், அது வேணும் இது வேணும் எதை கேட்டாலும் அது என்னவா இருக்கப்படுது? எனக்கு பந்தமா இருக்கும்.
அவங்கத்தையே கூடிய ஒன்னு ஆராதனை எனக்கு பந்தம் கொடுத்து யாராவது கேட்பாரா கேட்பாங்க. அதனால அந்த மோட்சத்தை விட்டு வேற எந்த விஷயத்திலையும் எனக்கு ஆசை இல்லை அப்படின்னு அவன் சொல்றான். இவனுடைய வைராக்கியம் இருக்கு. இந்த வைராக்கியத்தை 4வது வசீகார சந்தியா வைராக்கியம் சொன்னது அபர வைராக்கியம். அதுல 2வது அபரம் பரம்பு அபர வைராக்கியத்துக்கு இதுதான் முழுக்கா இருக்கு. மோட்சம் மாத்திரம் வேணும்னு ஆசை இருக்க. அப்படியான இவனுடைய வைராக்கியம் வந்து அபர வைராக்கியம். இந்த அபர வைராக்கியத்தில் உள்ளவனுக்கு சக்தியானது எந்த விதத்துல உபயோகப்படுறது அப்படிங்கிறது சொல்றார். ஏகாதச தசாயாஞ்ச பகவத் பிரேமான பராங்காரணம் அனுரோகதி பிரதர்சனம் சம்பிரதி பகவதால். இந்த அபர வைராக்கியம் உள்ளவனுக்கு அவருடைய பகவானிடத்தில் இருக்கக்கூடிய அந்த பக்தியானது பராகாரத்தை அடையாது. ஆனா அது அடையணும். அதுக்கு உபாயத்தை சொல்லி கொடுக்குற. அங்க என்ன சொல்ற, நீ வந்து சாஸ்திர தர்மத்தினோ ஜந்தூன் அவதி மிருகயாகி சமாஹித தபசா யதி அகம் மதபாசிரயதம் ஜன்மனி அனந்தரேராதன் சர்வபூத சுதர்சமனா பூத்வா விபவரத்துவங்களை மாம் அந்தே பிரம்ம வியாபிய. சாஸ்திர தர்மத்துல கத்திரி தர்மத்தை பரிபாலனை பண்ணிட்டு சில அந்த வேட்டையாடுறது இத்தியாதி அந்த காரணங்கள்ல பல ஜென்மத்துல நீங்க வசந்திச்சு அதனால ஏற்பட்ட மனசுல ஏற்பட்ட தோஷங்களை நீ வந்து என்ன ஆராதனம் பண்ணி அதை நிவர்த்தி பண்ணிக்கோ. அடுத்த ஜென்மா வரப்போறதே அதுல நீ வந்து சர்வபூத சுதுத்தமம், அதாவது நீ ஞானியாவே வரப்போற யாருக்கும் எந்த ஒரு பிராணியும் இருந்து பண்ண போறது அப்பேற்பட்ட ஒரு விதவரனாக ஆகி விதனாக ஆகி ராமனாக வந்து அந்த ஜென்மா முடிஞ்செடுத்து என்ன வந்து ஜென்மத்துவத்தை என்னாச்சு முகத்துக்கு மோட்சத்தை கொடுக்கறதுக்கு நாம என்ன சொல்ற, அடுத்த ஜென்மாவில் கொடுக்குறேங்கிற, அடுத்த ஜென்மாவில உனக்கு கொடுத்துருவேன் அப்படின்னு இப்பவே கொடுக்கலாம். ஏன் அப்படி கொடுக்கல அப்படின்னு கேட்டா இவர் சொல்ற அபர வைராக்கியம் இருக்கிறவனுக்கு அந்த பகவத் பக்தியானது ஒரு பராசாட்சா பண்ணமாக இருக்க முடியாது அப்படிங்கிறதுனாலதான் இப்படி இருக்கிறவனுக்கு கொஞ்சம் காக்கன்று அடுத்த இதுல உனக்கு கிடைக்கும் அப்படின்னு காட்ட வைக்கிறார். விஷ்டானுஷ்ரந்த விஷய விகிருஷ்ண வசீகாரம் வைராக்கியம் அப்படின்னு சூத்திரத்திலே சோகசூத்திரத்திலே இந்த வைராக்கியத்தை பற்றி தான் பேசியிருக்கான். இதே வைராக்கியம் பரவைராக்கியமாக எப்ப மாறுமோ அப்போ அவன் என்ன சொல்றாங்கிறத வேற பகவதத்தை சொல்ற. அப்ப என்ன மோட்ச சகல பல நிறைவேற்ற அதுல வரிசையா எல்லாம் சொல்ற. இன்னொரு காலோ இமம் லோகம் ததைவானம் ஆத்மானம் உபயாயினம் ஆத்மானம் அனு ஏக ஏ ராயः பதவः கிருஹாः விசிஷ்ட சர்வாணி அஞ்ஞானஸ்ய மாஹிதி ஒரு அபிப்பிராயம். இந்த வாக்கியெல்லாம் எப்படி வருதுன்னு கேட்டா இந்த லோகம் அந்த லோகம் தன்னை அனுசரிக்கிற பந்து ஜனங்கள் மாண்பவர்கள் பணம் காட்சி கட்டுப்போம் விசிஷ்ட சர்வான் அஞ்ஞானம் எல்லாருக்கும் விட்டுடுறாங்க. அதுல வாழ் ஆசை இல்லையே அதை விட்டுடுறான். என்ன பண்றான்னா மாம் ஏகம் பஜந்தி அனன்யா அவளுக்கு நான் ஒருத்தான் வேணும், ஆத்மஸ்வரூபம் தான் வேணும், வேற ஒன்றும் வேண்டாங்க. இது வந்து பரவைராக்கியத்துக்கு லட்சணம். அவர்கிட்ட அவளை சொல்லும்போது ஆரோக்கிய காட்சி ஆதித்ய ஆரோக்கிய ஏகத்துவம் மிக நிஜமானம் மக்களும் ஜனான். அவள் வந்து என்னுடைய சொரூபத்தை தான் கேட்கிறா, என்ன பெரிய கிடக்கிறதுலாம் ஆசைப்படுறாள். கூட இருக்கிறது தன்னுடைய புத்த வச்சிருக்கிறது போக்குவரத்து இது எதையுமே ஆசைப்படணும். ஆலோசனை சாட்சி இந்த எதுவுமே ஆசைப்படுறேன்.
இவர் எப்படி எடுத்துட்டு போறாரு அப்படின்னு கேட்டா, அவளுக்கு மோட்சத்துல கூட ஆசை இல்லாம, அப்ப அவ்வளவு இந்த வைராக்கியம் இன்னும் விடப்பட்டிருக்கு அப்படிங்கிறது. பாரமேஷம் ந மகேந்திர கிருஷ்ணன் ந சார்வபௌமம் ந ரசாதிபத்தியம் ந யோகசித்தி அப்புலம் வா மந்தியத்து ஆத்மா மத்தினா அந்நியத்து. அதாவது பிரம்மாவுடைய பதவி அல்லது இந்திரனுடைய பதவி, பெரிய சர்வ சார்வபௌம சக்கரவர்த்தியாக இருக்கிற ஒரு பதவியோ, அதிர்ச்சியா இருக்கக்கூடிய அந்த ஒரு நிலையோ, இந்த யோகத்தால வரக்கூடிய சித்திகளையோ அப்புணர் போனா மறுபடியும் பிறக்காம இருக்கணுங்கிற அந்த முக்கிய நிலையையோ, இது எதையுமே மனித அச்சுதாத்மா இந்த இடத்துல தன்னுடைய மனத்தை கொடுத்தவன் ஆட்சிப்படுவதில்லை. இந்த ஆத்மான மனசுன்னு பகவான் இடத்துல எவனுக்கு மனசை ஈடுபட்டு போதோ அவன் இந்த எல்லாத்தையும் எதிர்பார்த்து எந்த வைராக்கியத்தை காண்பிக்கிறது அப்படிங்கிற பர வைராக்கியத்தை காண்பிக்கிறது அப்படின்னு இந்த நிரூபம் பண்ணார். இப்போ அதெல்லாம் எதுக்காக நிரூபம் பண்றாருன்னு கேட்டா, இப்பதான் அதோட முக்கியமான விஷயம் வருது. ஏதாவதே மோட்ச பரியந்த சகல பல நிரபேட்சஸ்வரூபே பரவைராகே பலாந்தரே பிரேமணா அனுதயா பரமானந்த ரூபே பரமாத்மன்யேவ பிரேமா பராங்காட்சாம் ஆரோகி. இந்த பரப்பிரேமாவும் பரவைராக்கியம் வந்துருச்சுன்னா அப்போ பகவானிடத்துல ஆத்மாவிடத்துல பரம பக்தி வரலாம், பரமகாட்சி வரலாம். இவனுக்கு வேற ஒரு பதத்துல இப்ப ஆசை இல்லை, அதுல ஆசையே வருதில்லை. அவர் எதுல ஆசை வருதுன்னு கேட்டா, பரமானந்தே பரமாத்மன் என்பார். ஆத்மத்தை தவிர்த்து வேற எதையாவது ஒண்ணு அவன் மனசுல வச்சிருந்தாங்கன்னா அதுல ஆசைப்பட முடியும். எதுவுமே வளர்ச்சி இல்லை. இது ஒழுங்கா இருக்குன்னு சொன்னா அதுதான் அவனுக்கு ஆசை. அதனால இவருடைய ஆத்மஸ்வரூபமான அந்த பரஸ்வரூபத்திலே ஒரு பிரீதி இருக்கே, அது பராகாஷ்டா அத்புதமான நிரதிசயமான பிரீதி வருது. இதை யாரு உதாரணமாக காண்பிக்கும் போது ருத்ராசவனை காண்பிக்கிறார். அவன் சொல்ற வார்த்தை, அஜாதபக்ஷாக இவ மாதரம் பிரஜாக ரம்யம் யதா வக்தராக சுதார்த்தாக இவம் துவேவ துஷிதம் விஷண்ணாக விஷண்ணா மனோ அரவிந்தாட்ச நிருக்ஷதே. நமக்கு இந்த 4வது வரிதான் வேணும், பாக்கியெல்லாம் இருக்காங்க. உபமானந்தான் அஜாதபக்ஷாக ரெக்க மறைக்கல அப்பேற்பட்ட பக்தி. அது எதை எதிர்பார்க்கணும் சொன்னா அம்மாவோட எதிர்பார்க்கும். மாதரம் சஜா நானா போய் ஒண்ணு நடந்து, அதே மாதிரி வஸ்தராக சுதார்த்தாக மாதரம் இன்னும் உதாரணம் காண்பிச்சு என்னுடைய மனசானது ஒன்றை பார்க்கணுங்கிறதுதான் ஆசைப்பட்டது, வேற எதையுமே ஆசைப்பட்டு. இது என்ன காண்பிக்கிறது? மனசு அதை பார்க்கணும்னு ஆசைப்படுறதுங்கிறது எதற்கு காண்பிக்கிறதுனா அதுதான் எனக்கு பார்க்க விஷயமான. வேற எதிரிலுமே எனக்கு வேணும்னு கேட்கலாம். மோக்கத்தை கொடு, எனக்கு வேணும், நான் புத்தனாகணும், ஒன்ன பார்க்கணும், அவ்வளவுதான். அவ்வளவுதானே கேட்டேன். அப்ப இதுல என்ன ஆச்சுன்னா அந்த பிரீதியானது பரமகாட்சா பண்ணலாம். இந்த ஆத்ம தியானம் வராத இந்த பரமகாட்சாபந்தமான ஒரு பிரேமி வர முடியாதுன்னு நாங்க எழுதுறாங்க. ஏன் கேட்டா, எதுபரியந்தம் இவன் பகவான தன்னை காட்டிலும் வேறானதாக நினைக்கிறானோ அது பரியந்தம் அவரை பார்க்கணும்னு ஆசைப்படுறது தனக்காக தானே. எந்த விஷயத்த ஆசைப்பட்டாலும் தனக்காக தான் ஆசைப்படுவான். அப்படி பார்க்கறது அந்த விஷயங்கள் எல்லாமே தனக்காக தன்னிடத்துல அதோட அதிகமான பிரயோஜனத்தை தான் பார்க்க முடியாது.
அதை விட இந்த தான்கிறதுல ஆத்மாவில அதிகமான ஒரு உறுதி இருக்கிறதுனால இந்த உங்களுக்கு கொண்டா அப்படின்னு இவன் அந்த பகவத் தரிசனத்தை காட்டிலும் வேற எதையுமே எதிர்பார்க்கலை அப்படின்னு சொன்னா பகவத் தரிசன பகவான தன்னை காட்டிலும் வேறானதாக வச்சிருந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டாக வச்சிருக்கோம். பகவத் கூட கண்ணீரை பிடிக்கிறாருங்க. ஏன் அதனால இந்த சொன்னா ஆத்மஸ்வரூபத்தையே பகவத் ஸ்வரூபமாக பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை தான் அவங்க விட்டு வாழ்க்கையில என்ன காட்டிலும் வேறானதாக ஒரு வஸ்துவை பார்க்கணுங்கிற அபிப்பிராயம். இந்த அர்த்தத்தில் இந்த ஸ்லோகங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி அர்த்தம் சொல்லக்கூடாது. இந்த ஸ்லோகங்களுக்கு அர்த்தம் சொல்லும் போது அவன் பக்தனாக இருந்துட்டு பகவான் அவர்களுக்காக வேற அப்படி பார்க்கணும் இப்படி பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்கிறது இல்லை. அப்படி இருந்தா இவன் ஆசைப்படுறாங்க தன்னை இடத்துல அதை விட அதிகமான ஆசை வச்சுருக்கான். அது ஆத்மாசமாக ஆகையால இவன் எப்ப அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு அபேத ஞானத்தை அடைவனும் அப்போதான் பகவத்ஸ்வரூபம்னா இப்ப ஆத்மஸ்வரூபமே தான். அந்த ஆத்மஸ்வரூபத்துல எதிரியுமே ஆசை இல்லை. இது மாத்திரம் ஆசை இருக்கு. மனோ அரவிந்தாக இருக்கேன். அரவிந்தாக அப்படி சத்தம் போடுறதுனால அவன் வேறையாக வச்சு பார்க்கணுன்றது அர்த்தம் தானே. அதனுடைய அர்த்தத்தை பார்க்கும்போது ஆத்மஸ்வரூபமாக பார்க்கலாம். ஜானிக்கு அதைவ ஞானம் வினா பரவைராட்சிய அபாவா அப்படின்னு ஏற்பட்ட இந்த பரவைராட்சியம் பண்ணா எனக்கு ஆத்மபத்ஞானம் வராது. அது ஆத்மஜானம் என்று அமையும். பகவத் பிரேம பராகாட்சா அபாவா அந்த பராகாட்சியாக அதற்கும் ஏற்பட்ட ஒரு பிரேமை வரணும்னு சொன்னால் ஞான வைராகிய பிரமாணம் எல்லாமே அதுல இருக்கு. சொன்ன விஷயங்கள் எல்லாமே பாகவத்தில் இருக்குங்க. அசேவையா அயம் பிரகதே ஞானேன வைராக்கிய குருவிகேன மோகேன மத்தியஸ்திகையா கட்சியா மாம் பிரத்யேகாத்மானம் மிக அவர்ந்தே. இந்த ஸ்லோகத்தை 7 விஷயங்கள் இருக்கு. பிரகத்தேர் குணானாம் அசேவையா பிரகத்தியிலிருந்து வந்த இந்த காரியங்கள் இருக்கு ஜெகத்துல அது எதை தெரியுது அதை மறந்து போகல. ஏன் போகலைன்னா ஞானேன ஞானத்துக்கு வைராக்கியம் விரும்புகிறீங்க கூடவே வைராக்கியம் ஆத்மஞானம் வைராக்கியம் நல்லா இருக்கு. மனசு இப்ப எங்க ஈடுபட்டு இருக்கு யோகேன மையத்திற்காக மத்தியா என்னுடைய மனசு அந்த ஆத்மஸ்வரூபத்தையே எழுதியிருக்கு. அவன் என்ன பண்ணிட்டானா யோகன் பிரத்யேகாத்மாவா இருக்கக்கூடிய எண்ணெய் தன்னிடத்துல அப்படியே அவரோதம் பண்ணி உட்கார்ந்து வச்சிருந்தான். வேற எங்கேயும் அவனாவே அவன் சொருப்பு மாற்றி வச்சிருந்தான். இதுக்கு வச்சிருந்தான் மாம் பிரத்யேகாத்மானம் மிக அவரும் இங்கேயே இருக்கிற இடத்துலயே அவன் வந்து அதை பிடித்து வச்சிருந்தான். ஆனவையாக யுக்தேன யோகேன யுக்தினா க்ஷேமாய பாதமூலமே பிரதிகணித்து அசுத்தோடு. இதெல்லாம் பாடமூலம் அப்படின்னு சொன்னா செகண்ட் நம்ம ஒரு பாடம் அப்படின்னு நினைக்கிறது இல்லை. கற்றுக்கணும் படம் படம்னு சொல்றது அந்த பொதுக்கத்தான் அங்க தெரிஞ்சுக்கிறது. ஞான வைராகிய யுக்தமான பக்தி யோகத்தினாலே இவன் என்னுடைய பாதத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் பிரதிகணித்து அசுதோ என்னுடைய அந்த சத்துவம் பண்ணுங்கிற அந்த பல பாதத்திலேயே பிரவேசம் அடைஞ்சிருக்கான். அவ தனியா இருக்கிறது. அப்புறம் அதுதான் உள்ளது இதனுடைய விஷயங்கள் தான் வரைக்கும் சொல்லி வர நம்ம வந்து இப்போ இந்த 32வது ஸ்லோகத்துல என்ன பார்த்தோம் அதனுடைய சங்கேபமா தாத்பரியம் என்ன அப்படின்னு கேட்டா முதல்ல மனசு வந்து சர்வஸ்வரூபத்தை விலகி இருக்கும் போது எப்ப கிரகிக்கிறதோ
அப்போ அந்த ஆத்மஸ்வரூபம் மனசுல அப்படியே பதிஞ்சிருச்சுன்னா அப்புறம் வேற விஷயங்கள்லாம் உள்ள நுழையாது. அதனால விஷயத்திலேருந்து அவன் மெதுவா வெளியில் வந்து வைராக்கியம். எப்போதும் ஆத்மஸ்வரூபத்தையே சித்திரம் பண்ணிட்டு இருக்கிறவனுக்கு வைராக்கியம் ஏற்படுத்தி வார்த்தை விஷயங்கள் வைராக்கியத்தில் இந்த பர வைராக்கியம் வரும்போது அந்த வைராக்கியம் திருடப்படுத்தி இவனுக்கு வேதாந்த சேவனத்தான ஆத்ம ஞானம் வேணும். ஆத்ம ஞானத்தினாலே இவனுக்கு என்ன ஏற்படுறது அப்படின்னு கேட்டா அதிசயிதமான ஒரு பிரேமி ஏற்படுது. அது ஒரு விஷயம். அதிசயிதமான பிரேமை ஞானம் வந்தவனுக்கு தான் வரும்னு சொன்னதுனாலேயே அவன் பிரத்யேகாத்ம ஸ்வரூபமாக பகவானை பார்க்கிறான் அப்படிங்கிறது சித்தமாகும். ஏன்னா தன்னை தனியா வச்சுட்டு பகவத்ஸ்வரூபத்தை தனியா வச்சுட்டான்னு சொன்னா அதை பார்க்கணும்னு இவன் ஆசைப்படுறான்னா இவன் அதை விட பெரியவனா ஆயிடுவான். அது இவனுக்கு கணக்க வேண்டியது. அதனால ஆத்மஞானம் வந்தவனுக்கு தான் பரமபிரியமா ரூபமான சக்திக்குரிய பராகாட்சி ஏற்பட முடியும் அப்படிங்கிறது இந்த பாகவத வார்த்தைனாலே சித்தமாகுது அப்படின்னு இதுதான் இவ்வளவு தூரம் பண்ணியிருக்கிறது. 33வது ஸ்லோகத்துல மேற்கொண்டு என்ன சொல்ல போறேங்கிறத ஒரு பரிச்சயம் பண்றார். உபாயா பிரபஸ்கண்டே நாரதேன உபவர்ணிதாக சங்கேபாத்தான் அம்பே பூமி பேத விசாகர. நாரதர் இந்த பற்றி எப்படி வரும் அப்படிங்கிறத ஆறு வியாசருக்கு சொன்னார். வியாசர் நாரதருக்கு சேர்ந்து கேட்டுக்கிறார். முதல்ல இவருக்கு அந்த உபாயத்தை தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் பாகவதத்தையே பண்ணாருன்னு. அந்த இடத்துல நாரதர் என்ன உபாயங்கள் சொன்னாலும் இதெல்லாம் பாகவதத்துல பிரபலத்துல வந்து அந்த உபாயங்கள் எல்லாத்தையும் வருஷப்படுத்தி நான் நிரூபணம் பண்ண இந்த அது என்னென்ன உபாயங்கள்னு சொன்னா ஒரு லிஸ்ட் போடுற. அதுவும் பூமி பேத விபாகதா சங்கேபா தானம் உபாயம் எந்த கிரமத்திலே இவன் அந்த கடைசியில அந்த கடைசி பூமியில போய் இருக்கிறான் அப்படிங்கிறத அடிப்படைப்படியா காண்பிச்சிருக்கார் இந்த சபையில. பூமி பேத மூன்றாவது கோபால பரம்பரை மேல மேல அடிக்கிறது. மூன்றானா ஒரு அடுக்கு இதுக்கு மேல அது அதுக்கு மேல அது அந்த கிரமத்தில விபாகம் பண்ணிருக்கேன். பிரதமம் மகதாம் சேவா. ரொம்ப அடிக்கட்டில இருக்கிறவன் முதல்ல பெரியவர்கள் அதாவது தியானிகள் பூஜியானா இருக்கிறவாளுக்கு சேவை பண்ணணும். அதனால வரக்கூடிய அடுத்த நிலைக்கு போடுவான் தயா பாத்திர தாசதா. இதனாலே அந்த பெரியவர்களுடைய ஒரு தயவுக்கு ஒரு விஷயமாக மாற்றமாவான். ஸ்ரத்தா அத தேஷாம் தர்மி அவாழ்வு பண்றது அவள் சொல்லக்கூடிய தர்மங்கள் விசேஷமான சக்தி வருது. சதா ஹரி குணஸ்ருதி அவ வாயால அந்த பகவானுடைய குணங்களை சிரவணம் பண்றது. சதா ரத்தி அன்புரோதம் அந்த குணத்தை கேட்கும் போது மனசுல ஒரு ஆசை வரும். ரத்தி அன்புரோதத்துக்கு அப்புறம் ஸ்வரூபாதிகத்துக்கு அதுக்கப்புறம் பருவம் தெரியுது. அப்புறம் பிரேம விருத்த பரானந்தே இந்த பரமானந்த ஸ்வரூபத்தை அதிசயமான பிரேமம் அந்த அதிசயத்தை அடையிறது. சத்தியாக புறந்ததாப்ப அந்த பரமானந்தமே வந்து இருக்கிறது அது ஒரு நிலை. அப்புறம் பகவத் பிரம்ம நிஷ்டா அதுக்காக வேற எதையும் போகாது அதுவே கண்டிப்பா இருக்கும். அப்புறம் குணசாந்தா பகவானுடைய அந்த பரமானந்த ஸ்வரூபத்தை அவன் தன்னிடத்திலே பார்ப்பான். இப்பதான் பிரேமனோட பரமாண்டா இது பார்த்துட்டான்னா அந்த பரமானந்த ஸ்வரூபம் நாம் தான் அப்படிங்கிறத அவன் தெரிஞ்சு வச்சிருக்கா. அப்போ பிரேமனோட பரமாண்டா அந்த பிரேமாவுடைய பக்தி பூஜாவுடைய வருஷம் படிப்படியாக கடைசி சொல்லி 36 ஸ்லோகங்களா இருக்கு.
இதை நாரதர் எங்க சொல்லியிருக்கார், எப்படி சொன்னாருன்றத வியாக்கியானத்தை மூலமா அடுத்த கிளாஸ்